மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு 4 அமைச்சர்களை ஒதுக்க புதிய வியூகம் அமைத்து திமுக, அதிமுக தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக தொடர்ந்து வினோத்குமாரிடம் பேசலாம். வினோத்குமார், அதிமுக, திமுக தலைமையில் புதிய அரசாங்கம் தமிழகத்தில் உருவாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் திமுகவில் 20 அமைச்சர்கள், அதிமுகவிற்கு 10 அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு 4 அமைச்சர்கள், மேலும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்ற அதிகார பகிர்விற்கான ஆலோசனையும் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்றால், இந்த அரசியல் சூழல் கூர்ந்து கவனிக்கும் அனைவருக்கும் இப்போது எந்த மாதிரியான அரசியல் நடந்து கொண்டிருப்பது என்று அனைவருக்கும் எளிதாகவே புரியும். ஏனென்றால் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு தினம் தினம் நொடிக்கு நொடி பரபரப்பாகவே தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளானது திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக இதுவரை அதாவது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே அதிக ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து வருகிறது. அது இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு அந்த வார்த்தையானது மேலும் கொஞ்சம் மேலோங்கியது. இதன் தொடர்ச்சியாக இது அனைத்தும் தற்பொழுது நிறைவேற உள்ளது. அதாவது விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, அஇஅதிமுக, திராவிட முன்னேற்ற கழகம் என தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகளும் இணைந்து தற்போது தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போகிறது. குறிப்பாக மொத்தமுள்ள முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமிக்கும், அதிமுக தரப்பில் முதலமைச்சர் பதவிக்கும் துணை முதல்வர் உதயநிதி, திமுக இளைஞரணி செயலாளர் கடந்த 5 வருடமாக துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் துணை முதல்வர் பதவி, மொத்தமுள்ள 34 அமைச்சரவையில் 20 அமைச்சரவை திமுகவிற்கும், 10 அமைச்சரவை அதிமுகவிற்கும், மீதமுள்ள 4 அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் இடதுசாரிகளுக்கும், அதாவது சிபிஐக்கு ஒரு அமைச்சர், சிபிஎம்முக்கு ஒரு அமைச்சர், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அமைச்சர், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அமைச்சர் என ஒதுக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் கூடுதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து 20 அமைச்சர்களில் இணை அமைச்சர் அல்லது ஏதாவது ஒரு துறை அமைச்சர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தமுள்ள அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை நிரூபிக்க 117 இடங்கள் தேவை. அதில் 113 இடங்கள் மட்டுமே தமிழக வெற்றி கழகமாகவே தற்போது வைத்துள்ளது. மீதம் 6 தொகுதிகள் தேவைப்படும் நிலையில் ஆளுநர் தனது பெரும்பான்மை நிரூபிக்க கால அவகாசம் கொடுத்து நிரூபிக்கவில்லை என இருமுறை நேரில் போய் தாவேக தலைவர் விஜய் நேரில் போய் சந்தித்தும் ஆளுநர் அதற்கான எந்த முடிவும் சொல்லாமல் முழு பெரும்பான்மை நிரூபியுங்கள் என கூறி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக அதாவது திமுக சார்பில் சட்டசபையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் 59 இடங்கள் வெற்றி பெற்றது. அதிமுக சார்பில் 47 இடங்கள் வெற்றி பெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 4 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த இடதுசாரிகள் IUML மற்றும் விடுதலை சிறுத்தைகள் மொத்தம் தலா 2 தொகுதிகள் வெற்றி பெற்றது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1 தொகுதி வெற்றி பெற்றது. இவர்கள் அனைத்து கட்சிகளும் இணைந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஒன்று கூடினால் மொத்தம் 119 இடங்கள் உருவாகும். அதாவது பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களுக்கு கூடுதலாக ஒரு இடமே கிடைத்துள்ளது. அதனால் இவர்கள் எளிதாக ஆட்சி அமைக்க முடியும். ஆளுநர் இவர்களை ஆட்சி அமைக்க உரிமை கோரினால் ஆளுநர் எளிதாகவே இவர்கள் ஆட்சி அமைக்க பரிந்துரை செய்யப்படும் என்ற சூழல் தமிழகத்தில் உள்ளது. மேலும் தமிழக அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்கள் அதிமுக, திமுக என அனைத்து கூட்டணி கட்சிகளும் பகிர்ந்து தருவது தமிழக அரசியல் இதுவே முதல் முறை. இந்த
இந்த தகவலானது நமது நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது. இது குறித்து நமது அதிமுக கட்சியை சார்ந்த புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் சற்று முன்னர் செய்தியாளர் சந்தித்தார். அப்போது செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுள்ளார். அதாவது எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக முதலமைச்சர் ஆவார். எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களுக்கு அதிகமாக உறுப்பினர்களை பரிந்துரையோடு ஆளுநரை சென்று சந்திப்பார். அதன் அடிப்படையிலேயே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என்று ஆணித்தனமாக அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாகவே அதிமுக திமுக இணைந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகுது என்பது உறுதியாகிவிட்டது. இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் அல்லது 1 மணி நேரத்துக்குள்ளாகவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார். தொடர்ந்து திமுக தரப்பிலும் இன்று மாலை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இரு பெரு கட்சிகளும் ஒரே நேரத்தில் தனது சட்டமன்ற உறுப்பினர்களை ஆலோசனை கூட்டம் நடத்தி இரு பெரு கட்சிகளும் இணைந்து ஆட்சி நடத்துவதற்கான ஒரு உறுதியை இன்று மாலைக்குள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அரசியல் சூழலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க கூடாது, நாம் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்று இருபெரு கட்சிகளும் ஒன்று கூடி ஆட்சி அமைக்கவிருப்பது தமிழக மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் ஒரு அதிர்ச்சியும் வெளிப்படுத்துகிறது என்றே நாம் பார்க்கலாம். குமார், திமுக அதிமுக இணைந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்பது தொடர்பான செய்திகள் வெளியாகியிருப்பது தொடர்பான பிரத்யேக தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்குமார்.